ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கரண்ட் ஷாப். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நெய் மீத்தி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெய் மீத்தி வாங்கி வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு என்னோட ஸ்டைலில் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிடணும். ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்து உரிச்சு தோல் உரிச்சு போட்டு நல்லா விதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை போட்டு நல்லா விதைக்கணும். நல்லா விதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் நல்லா விதங்கும். நல்லா தொக்கு மாதிரி வந்துடணும். அந்த நேரத்தில் வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா விதைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச புளியை நல்லா எடுத்து ஊற்றிடணும். நமக்கு தேவையான அளவு நம்ம எந்த குழம்பு மிளகாய் அப்படி வேணுமோ நம்ம அதை போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு ஆச்சி குழம்பு மிளகாய் தாங்க போட்டேன். ஆச்சி மீன் குழம்பு பொடி தான் போட்டேன். நல்லா கிண்டி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா சுண்டணும். சுண்டின பிறகு நமக்கு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் எடுத்துட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு குழம்பு எந்த கெட்டி அளவுக்கு வந்தால் நம்ம மீன் போட்டு இறக்கணும்னு சொல்லிட்டு அந்த கெட்டி அளவுக்கு நம்ம இறக்கிட்டோம்னா ஒரு மீனாக போட்டு நம்ம இறக்கிட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 3 நிமிஷம் நல்லா போட்டு மூடி வச்சுட்டோம்னா அதுவே வெந்துடும். என்னோட ஸ்டைலில் நெய் மெத்தி மீன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.